தமிழ்நாட்டில் இந்த நகல் எரிப்பு போராட்டம், இந்த கருப்பு கொடி போராட்டம் நடந்தது ஒன்றிய அரசு திரும்பி பார்க்கும் அளவுக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்கு எட்டிய தூரம் தமிழ்நாட்டில் இந்த கருப்பு கொடியே தெரியல, ஒன்றிய அரசால இந்த தொகுதி மறுவரையால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அவருக்கு கருப்பு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா, அவர் இப்போ ஒரு வலதுசாரி இயக்கங்களின் பால் இருப்பவர். கருப்பும் சிவப்புமே அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும், வேளாண் குடிமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும், உதய் மின் திட்டத்தின் மூலம் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு போன்ற பல்வேறு மக்கள் பாதிப்பு பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒன்றிய அரசோடு ஒன்றி போனவர். அவர் நிச்சயம் அவருக்கு கருப்பு அவருடைய கண்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. வெற்றி சின்ன உதயசூரியன் வாழ்க! உதயசூரியன் வாழ்க! வெற்றி வேட்பாளர் அண்ணன் மா. சுப்பிரமணியம். அதாவது எந்த நிலையிலும் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத இயக்கம் திமுக என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். தமிழ்நாடு முழுவதிலும் எல்லோருடைய கவனமும் வாக்கு சேகரிக்கும் பணியில் இருக்கிற போது தமிழ்நாட்டின் உரிமைகள், குறிப்பாக தென்னிந்தியாவின் உரிமைகள் பறிப்போய்விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக நேற்றைக்கு அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். போராட்டம் குறித்து பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சர் பேசியும் இருக்கிறார். இந்த போராட்டம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மறுவரை, அதாவது இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு என்கின்ற இந்த பணியின் மூலம் தமிழ்நாட்டின் உரிமைகள் எதிர்காலத்தில் பாதித்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக முதல்வர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். 800க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகள் புதிதாக உருவாகிற போது அதில் 500க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வடநாட்டிலேயும் ஒரு 300 தொகுதிகளுக்கும் கீழே தென்னிந்தியாவிலேயும் என்கின்ற நிலை வருகிற போது நிச்சயம் தென்னிந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தின் உரிமை குரலும் பாராளுமன்றத்தில் ஈடுபடாது. பாராளுமன்றத்திற்கு தென்னிந்தியாவில் இருந்து செல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் குரல் எழுப்ப முடியாது, பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்கின்ற வகையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில்தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் நேற்றைக்கு ஆதரவாக இருந்ததை பார்க்க முடிந்தது.